இன்றைய பஞ்சாங்கம் மே 13, 2025 13/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. விசாகம் நட்சத்திரம் காலை 9 மணி 10 நிமிடம் வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம் காலை 9 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைசாக பகுளம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, சந்திராஷ்டம தினம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனும் இடப்பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் நீச்ச பங்கம், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், 2ஆம் இடத்திற்கு சந்திரன் மனோகாரகன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்வையை கொடுக்குறாரு. 10ஆவதுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே உச்ச பலத்தோடு இருக்கார். அதனால் இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பொறுமையின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையின்மையின் காரணமாக தவறான முடிவுகள் எடுப்பீர்கள். வீண் பேச்சுக்களின் மூலமாகவும் தவறான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி அடுத்தவர்களிடம் மனக்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது நீங்கள் எதை பேசினாலும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் முக்கியமான விஷயங்களையோ அல்லது தனிப்பட்ட கருத்துக்களையோ தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேசினாலே இன்றைக்கி பிரச்சனை வரும். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து உங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட தப்பான விஷயத்தை தான் நீங்கள் கண்காணிப்பீங்களே தவிர நல்ல விஷயத்தை விட்டுருவீங்க. அதே சமயம் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. மனசு சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பீங்க, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் திருப்பி கேட்பீங்க. முடிந்தவரை இன்று மன தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தடுமாற்றமான செயல்பாடுகள் செய்வீர்கள். குறிப்பாக வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கூட நக்கல் பேச்சு பேசுறதுனால உங்கள் பேரில் வருத்தம் அதிகரிக்கும், தடுமாற்றம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த ராசிக்கே, மேஷ ராசிக்கே இன்னைக்கு வண்டியில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. நிதானம் தவறினால் சங்கடம் அதிகரிக்கும் சூழ்நிலை, வீண் விரயங்கள் ஏற்படும். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது விசேஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேலே ராசியில் இருக்கிற குரு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போகிறாரு. அதனால் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சில பேர் தேடி வந்து பணத்தை கொட்டி கொடுத்துட்டு போவாங்க, சொத்து எழுதி வைப்பாங்க. அதிர்ஷ்ட பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாற்றம், சொந்த வீட்டுக்காக முயற்சி எடுத்து இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, இன்றைக்கி ஜாலியாக ஃபேமிலியோட டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க. அப்படியும் இல்லையா, நீங்கள் தனிக்கட்டையாக இருக்கீங்கன்னா உங்கள் நண்பர்களுடன் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய அல்லது சந்திக்கணும்னு நினைச்ச நபரை இன்னைக்கு சந்தித்து மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் மற்ற விஷயங்கள் உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவினர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வேலை விஷயமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் அவர்களுடன் இன்று சந்தோஷமாக நேரத்தை கழிப்பீர்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கோ அல்லது மனசில் பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கோ இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 6 மற்றும் 2ஆம் வீட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தேய்பிறை சந்திரன் அப்படி இருந்தாலுமே செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிராளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எதிராளிகளிடம் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுவீங்க. அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக கடன் கொடுக்கறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எதுக்காக அப்படின்னா உங்களுடைய தேவைக்காக, குறிப்பாக உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காக, உங்களுடைய கடந்த கால அல்லது பூர்வீக சொத்தை திருப்பி வாங்குவதற்காக இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு தடையாக இருந்த நபர் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கும் அந்த கம்பெனிலேருந்து அவர் வேலையை விட்டோ அல்லது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகி போவார். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை மியூசிக்கில் இருக்கீங்க, இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனையோ அல்லது ஆரோக்கிய பிரச்சனையோ தீர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நீண்ட நாள் வியாதிகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தினரின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உடன்பிறப்புகள்கிட்டையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரிடமோ சற்று மரியாதையுடன் பேசுவது நல்லது. கடக ராசிநாதன் மற்றும் தசமஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு. இது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இந்த ராசியில் இருக்கிறவங்க சரி, இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய பெற்றோர் குழந்தைகளுக்கும் சரி, குடும்பம் அமைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ப்ரொஃபஷனல் எனிமிட்டின்னு இருக்கும் பாருங்கள், அதில் நீங்கள் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதாவது சொத்து வாங்கலாம். இன்றைக்கி உங்களுடைய யோசனையை சொத்து வாங்கலாமா, சொத்தில் முதலீடு பண்ணலாமா, இல்லை தாத்தாவோட சொத்தை எப்படி திருப்பி எடுக்கிறது, அதாவது நிலம் சார்ந்த விஷயங்களை எப்படி கைகொள்வது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு யோசனையாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்க மாட்டீங்க. வியாபாரம் நுணுக்கங்களை அதிகம் பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதற்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய வெல்விஷர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார்.
பண உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. சம்பந்தம் இல்லாத தொழிலில் பண முதலீடு பண்ணினீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார வளர்ச்சி, பதவி உயர்வு, குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அலைச்சல் இருக்குங்க, அதனால் கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வேலை மாற்றம் அல்லது பதவி மாற்றத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார விஷயமா அரசாங்க ரீதியாக இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். அதனால கொஞ்சம் உடல் சோர்வோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அஷ்டமஸ்தானத்து அதிபதி, அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வையில் தேய்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விரையாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வழக்கு அல்லது உங்களுடைய முன்னோர்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகள் போட்ட வழக்கு போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக, இளைய சகோதரர்கள் மூலமாக வீண் பேச்சுக்கள், சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இதற்கு உங்களுடைய தாயாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனச்சலனம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை மாற்றம் அல்லது இடமாற்றத்தின் காரணமாக அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் தவிர்ப்பது நல்லது. வெளியார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும், செலவுகளை அதிகரிக்கும். அதிகமான முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சலனம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக சலனங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் மனச்சலனம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அதாவது என்ன முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தான். ஆனால் அதே சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட குழப்பத்திலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய வளர்ச்சி அல்லது குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள் போன்ற விஷயங்களில் உங்களிடம் கலந்தாலோசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் அவங்க பேச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நல்ல வார்த்தை சொல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் இதுவரை இருந்து வந்த மன சுமைகள் குறையும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு அகலுவதற்கோ அல்லது அவர்களுக்கு டீப்ரமோட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. பண வரவு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயார் வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம்னு நல்ல செய்தி சொல்லுவாங்க. அதனால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. குடும்பஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. அபரிமிதமான செல்வத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகளால் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷை விட்டுட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒற்றுமைகளும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. உங்க வார்த்தைகளில் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ராசிநாதன் நீச்சமாகி இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருந்தாலும் குரு பார்வை வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்தும். அதனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு வளர்ச்சி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசாங்க உத்தியோகத்திலேயோ அரசு சார்பு நிறுவனத்தில் வேலை பண்ணினாலோ உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். உங்க வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கடன் சுமைகள் முடிவடையும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மட்டும் இல்லாங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திருப்தியும் நிம்மதியும் வரும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை விஷயமாக உங்களுக்கு சாதுரியமான நபர்களின் பங்களிப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இழந்த நட்புகளை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்திப்பதற்கோ அல்லது உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஸ் அமைவதற்கோ என்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் குறைவாக இருந்தாலும் சில தவறான நபர்கள் அல்லது தரம் தாழ்ந்த நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய நீண்ட நாளுக்கு பிறகு நிம்மதி வரக்கூடிய யோகமான நாள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் குடும்ப நிம்மதியும் மன நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல நண்பர்களை உங்களை சூழ வைத்துக்கொண்டு நிம்மதியை பெருக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய நட்புகளுக்கு
முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அரசாங்கமே அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசாங்க வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தந்தை வழியில் சொத்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, விரயஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். செலவுகள் ஏற்பட்டதுன்னு கவலைப்படாதீங்க. வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் குறைந்து ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கும் சுய தொழில் முனைவோருக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கிட்ட காரியத்தை வெற்றி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தினாலும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே செலவாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இன்றைக்கி போட்ட விதை நாளைக்கு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மனக்கவலை மட்டும் இல்லை, செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கான செலவுகளாக இருக்கும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். அவருடைய ஃபாரின் டிராவல், அவருடைய வேலை விஷயமா வெளியூர் போகிறது, இது சம்பந்தமாக இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். குழந்தைகளால் மதிப்பு மரியாதை உயரும். உடன்பிறப்புகளால் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்திற்கு லாபத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்தி வந்து குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சார்ந்த, அதாவது அடிவயிறு மேல் வயிறு சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கும். உஷ்ணத்தினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கோ பூர்வீக சொத்து சம்பந்தமான தடுமாற்றங்கள் விலகுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். பண வருமானம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் கூட இருந்தவங்களே, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போது அவர் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டால் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள், அதாவது மாதாந்திர பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ ரீதியான தேவைகள் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இழந்த நட்பை அல்லது பிரிந்து சென்ற நண்பர்களை மீண்டும் சந்தித்து பேசுவதற்கு முயற்சி எடுங்க. அவர்களால் உங்களுக்கு மீண்டும் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோ பார்க்காதீங்க. ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம். தொழில் வளர்ச்சிக்கு தடுமாற்றம் ஏற்படும். மீன ராசி, தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி யாரையாவது திடீர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நட்பு ரீதியாக பேசிட்டு போகிறது நல்லது. கடந்த கால தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாதீர்கள்.
உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சஞ்சலம் கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.